சைவர்களும் அனைத்து முருக பக்தர்களும் மிகுந்த ஸ்ரத்தையோடு கொண்டாடுகிற incredible experience. I've never seen anything. இரண்டாம் நாள் கந்த சஷ்டி உற்சவம் a big step above and a spectacular ceremony. We're from Australia. இன்று வித்தியாசமான சாதுபடியில் இருக்க ஒரு பொழுதாவது பெருமானை மனமுருக நினைந்து ஒரு திரு முருகன் வந்தான் ஆங்கு உதித்தனன் உலகமுய. வணக்கம் உறவுகளே, இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தில் இரண்டாம் நாள் கந்த சஷ்டி உற்சவம் எவ்வாறு நடைபெறப் போகின்றது. அதாவது வெளி வீதியிலே முத்துக்குமாரசாமி வந்து மிக அழகாக பக்தர்கள் புடைசூழ வருகின்ற அந்த காட்சி எவ்வாறு இன்று வித்தியாசமான சாதுபடியில் இருக்க போகின்றது. இன்று நடைபெறப் போகின்ற முக்கியமான அனைத்து விடயங்களையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். இணையதளோட சேனலுக்கு வரீங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைய நாள் கந்த சஷ்டி இரண்டாம் நாள் நல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தில் நிற்கின்றோம். இன்று எவ்வாறு அந்த இரண்டாம் நாள் உற்சவங்கள் பக்திபூர்வமான அந்த செயல்பாடுகள் இடம்பெறப் போகின்றன என்பதனை தொகுத்து பார்க்க போகின்றோம். வசந்த மண்டபத்திலிருந்து முத்துக்குமாரசாமி வருகின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். தங்க ரிஷப வாகனத்திலே அழகான அந்த சாதுபடியோடு அழகாக வருகின்ற நல்லூரான். அவ்வாறு உள்வீதி சுற்றி வருகின்ற அந்த காட்சியானது இடம்பெறுகின்றது. சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை என்று எல்லாம் வல்ல பரம்பொருளை பணிந்து இன்றைய நாள் கந்த சஷ்டி விரதத்தினுடைய இரண்டாவது நாள் நல்லூர் கந்தசுவாமியார் ஆலயத்தினுடைய கந்த சஷ்டியினுடைய இந்த விரத தினத்திலே இரண்டாவது நாள் மாலை உற்சவம். பெருமான் என்றும் தாமே சிவப்பரம்பொருளினுடைய வடிவமாக இருந்து அருள் புரிவதை குறித்து ரிஷப வாகனத்திலே எழுந்தருளி மாதுளம் முத்தினால் ஆன மாலையை இன்று தரித்திருக்கிறார். விசேடமாக இந்த இறைவனுக்கு சூட்டுகிற மலர்களை தவிர்ந்த மாலை ஆபரணங்களிலே மாதுளை முத்து போன்றவற்றால் செய்கிற இந்த மாலைகள் எல்லாம் விசேடத்தை இன்னுமே அதிகரித்த தன்மையை தரக்கூடியது. பக்தியில் அது அலங்காரத்திற்கு சிறப்பை தரக்கூடியது. அதனாலே அவர் அலங்கார கந்தன் என்பதனாலே சிறப்பாக இன்றும் மாதுளை முத்து அந்த மாலை அணிந்து தனக்கே உரிய அந்த பாணியிலே மிகவும் அழகாக திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். கந்தசஷ்டி விரதத்தை பொறுத்தவரையில் இது எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்று பார்த்தால் ஐப்பசி மாதத்தினுடைய அமாவாசையை அடுத்து வரக்கூடிய பிரதமை வளர்பிறை திதியிலே தான், இந்த வளர்பிறை பட்சத்திலே தான் இந்த விரதம் ஆரம்பிக்கிறது. அமாவாசை ஐப்பசி மாதத்து அமாவாசை அடுத்து வருகிற பிரதமை திதியிலே ஆரம்பித்து சஷ்டி வரையாக 6 நாட்கள் சூரபதுமனோடு முருகப்பெருமான் போர் புரிந்த 6 நாட்களும் ஷஷ்டி திதியிலே
முருகப்பெருமான் சூரபதுமனை வதம் செய்து சேவலாகவும் மயிலாகவும் மாற்றிய அந்த கருணையை சஷ்டியிலே நாங்கள் கொண்டாடுவதனாலே சைவர்களும் அனைத்து முருக பக்தர்களும் மிகுந்த ஸ்ரத்தையோடு கொண்டாடுகிற அனுட்டிக்கிற விரதம் தான் கந்தசஷ்டி. கந்தசஷ்டியினுடைய விரதம் எப்படி இருக்க வேண்டும், இது எப்படியெல்லாம் முறைகளை எல்லாம் அநேகமான வழக்காறுகளை கொண்ட ஒரு கடினமான விரதம். எத்தனையோ பேர் பட்டினி விரதத்தை அனுட்டிப்பார்கள். ஒரு பொழுது நீர் மட்டும் உண்டு, 3 மிளகும் 3 செம்பு அல்லது ஒரு சிறிய அளவிலான தண்ணீரை அருந்தி மட்டும் பால் வளத்தோடு ஒருவேளை உணவோடு என்று மிகுந்த பட்டினி விரதத்தை கொண்ட ஒரே ஒரு விரதம் என்று சொன்னால் கந்தசஷ்டி தான். அவ்வளவிற்கு மகத்துவம் வாய்ந்தது. ஒரே ஒரு குட்டி கதையை சொல்லி நாங்கள் இன்றைய தினம் கந்தசஷ்டியினுடைய மகத்துவத்தை பார்க்கலாம். முசுகுந்த சக்கரவர்த்தி பலகாலம் கந்தசஷ்டி விரதத்தில் இருந்த பலனாக முருகப்பெருமானை நேரே கண்ணூடாக தரிசிக்கிற வாய்ப்பை பெறுகிறார். அவருக்கு முருகப்பெருமானை என்ன செய்கிறான், கந்தசஷ்டியினுடைய பலகால விரதத்தினுடைய பலனாக வீரவாகுதேவரும் நவவீரர்களும் இணைந்து முருகப்பெருமானும் காட்சி கொடுக்கிற பொழுது முசுகுந்த சக்கரவர்த்தி கேட்டானாம், சுவாமி எனக்கு ஒரு வரம் நல்க வேண்டும். என்ன வரம் என்று கேட்கிற பொழுது, இந்த உலகத்தை ஆள்வதற்கு தாங்கள் வீரவாகுதேவர் முதலாகிய நவவீரர்களை எமக்கு தந்தருள வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் முசுகுந்த சக்கரவர்த்தி கேட்கிறார். அப்போ முருகப்பெருமான் வீரபாகுதேவரையும் நவவீரர்களையும் தாங்கள் முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய இந்த ஆட்சிக்கு உறுதுணை போக வேண்டும் என்று சொல்ல வீரபாகுதேவரும் நவவீரர்களும் அவருடைய கணங்களும் மறுக்கிறார்கள். சுவாமி நாங்கள் செல்ல மாட்டோம். அப்பொழுது முருகப்பெருமான் சொல்கிறான், என்னுடைய பேச்சை தாங்கள் மறுத்ததாலே பூவுலகில் மனிதர்களாக பிறந்து முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய ராஜ்ய பரிபாலனத்துக்கு உறுதுணை இருந்து மீண்டும் என்னை வந்து சேர்வீர்கள். ஆக கந்தசஷ்டி விரதத்தினுடைய பலன் யாது என்று கேட்டால், வீரவாகுதேவர் முதலிய நவவீரர்களை ஒரு பூவுலகத்திலே ராஜ்ய பரிபாலனத்துக்கே முருகப்பெருமான் அனுப்பினானாம். அதை போல குழந்தை வரம், தீராத நோய்கள் அத்தனையும் தீர்க்கக்கூடிய விரதம்தான் இந்த கந்தசஷ்டி கவசம் ஏன் உருவானது. மேலும் தொடர்ந்து இருக்கக்கூடிய சிறிய சிறிய துணுக்குகளை எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொள்ளலாம், இதை சிந்தித்து கொள்ளலாம். முசுகுந்த சக்கரவர்த்தி தான் தியாகராஜ பெருமானை இந்திரலோகத்திலிருந்து திருவாரூருக்கு எழுந்தருளச் செய்தார். அப்படி பெரிய சிறப்பு வாய்ந்த முசுகுந்த சக்கரவர்த்தி எல்லாம் அனுஷ்டித்த விரதமாகத்தான் கந்தசஷ்டி விரதம் அமைந்திருக்கிறது. ஆகவே அடியார்களே, சிவனேய சொல்வர்களே, திருக்கூட்டத்தவரே, முருகப்பெருமான் மையடியார்களே, ஒரு பொழுதாவது பெருமானை மனமுருக நினைந்து இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் கேட்ட வரங்கள் அத்தனையும் கிடைக்கும் என்பது திண்ணம். ஒரு திரு முருகன் வந்தான் ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். சிவாய நம. பக்தர்கள் மெய்யுருகி நிற்க கந்தவேல் பெருமான் வருகின்ற அந்த காட்சி உள்வீதியில் மிகவும் பக்திமயமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்ற காட்சியினை பார்க்கின்றோம். சிறுவர்கள் தங்களுடைய அந்த தொண்டை வந்து செவனவே செய்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் முருகப்பெருமான் வருகின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து நாங்கள் பார்க்க முடியும். உள்வீதியிலே மிக அழகான சாத்துப்படியோடு ஒரு ரோஸ் நிறத்திலான அந்த சாத்துப்படியோடு வருகின்ற அந்த காட்சி மாதுளை மாலையுடன் மிக அழகாக வருகின்ற காட்சியினை இன்னும் சற்று நேரத்தில் நாங்கள் பார்க்க முடியும். உள்ளிருந்து பக்தர்கள் வருகின்ற அந்த காட்சியினை பார்க்கின்றோம்.
அந்த சாத்துப்படியில் தங்க ரிஷவ வாகனத்தில் மாதுளம் பழ மாலையோடு பார்ப்பதற்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ அழகாக அந்த முருகப்பெருமான் வருகின்ற அந்த காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். திருவிழா காலங்களில் எவ்வாறு பக்தர்கள் வருவார்களோ அவ்வாறு கந்தசஷ்டி காலங்களிலும் பக்தர்கள் வருகின்ற அந்த காட்சியினையும் பார்க்க முடியும். அதே போல மிகவும் நேர்த்தியான முறையிலே தொண்டர்கள் அந்த சாமியை காவி வருகின்ற அந்த காட்சியினையும் வந்து நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த மாலை பொழுதில் கந்த சஷ்டியை விரதம் பிடிக்கும் அனைத்து அடியவர்களும் மிகவும் பக்திமயமாக மை சிலிர்த்து முருகனை பார்த்தவாறு வருகின்ற அந்த அற்புத அழகிய காட்சியினை பார்க்கின்றோம். ராஜகோபுரத்தை நோக்கி முத்துக்குமாரசாமி வருகின்ற அழகிய காட்சி. திருவிழா காலங்களில் எவ்வாறு அடியவர்கள் மண்டபப்படி வைப்பார்களோ அதே போல எல்லா வீதிகளிலும் அந்த மண்டபப்படிகள் வைக்கப்பட்டிருக்கின்றதை நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வீதிகள் மூடப்பட்ட பின்னர் முருகப்பெருமான் கடந்து சென்ற பின்னர் திறந்துவிடப்படுகின்ற காட்சியை பார்த்தோம். அதே போல பெரும் தொகையாக பக்தர்கள் நிற்கின்ற அந்த அழகிய காட்சியோடு முருகப்பெருமான் அந்த ரிஷப வாகனத்தில் வருகின்ற அந்த காட்சி, அதே போல ரிஷபங்கள் அருகாமையில் நிற்கின்ற அந்த அற்புத காட்சியினையும் பார்க்கின்றோம். இங்கே பார்த்த வேண்டாம், போலீஸ் உத்தியோகத்தர்கள் தங்களுடைய கடமையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். புதிதாக அந்த அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள அந்த போலீஸ் வாகனம் அந்த எங்களுடைய தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அந்த வாகனத்தோடு போலீஸ் உத்தியோகத்தர்கள் நிற்கின்ற அந்த காட்சியும் கந்த சஷ்டி கவசத்தை மேல்தாளத்தோடு ஆயனத்தோடு வாசித்து வருகின்ற அந்த அழகிய காட்சி.
வாசலை நோக்கி முருகப்பெருமான் செல்கின்ற அந்த காட்சியினை நாங்கள் பார்க்கின்றோம். வெளிநாட்டவர்களும் வியந்து பார்த்து புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு நிற்கின்ற அந்த காட்சி ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்தவர்கள் என கூறினார்கள். அவர்களுடன் சின்ன ஒரு உரையாடல் ஒன்றை நாங்கள் நிகழ்த்தியிருந்தோம். गजवागनादिरूढ गजराजवदन गं गं गणाधिपते सिद्धे नमः पार्वतीपते हर हर महादेव सिद्धे नारायण सिद्धे देव सिद्धे हरिहरपुत्र सिद्धे सत्कोटि देवता देवेन्द्र सिद्धे अष्टदिक्पालक सिद्धे विमान सिद्धे माहेश्वरी कौमारी गजकरी वाराही इंद्राणी चामुंडादि सप्तमात्रका सिद्धे विक्रिया शक्ति ज्ञान शक्ति सिद्धे कारणी रूप शक्ति सिद्धे कामिका में क्षेत्र बाल भैरवेश्वर सिद्धे We're from Australia. Well, this is a pretty incredible experience. I've never seen anything like it. Our first visit to Jaffna, we've been here for 2 days. Yes, it's amazing. Yeah. Yes, we're all... Yeah, well, we went to a small temple this morning. But this is really a big step above and very spectacular ceremony. Thank you. Yes, it's a spectacular ceremony, very intense and very elemental, like really impressive. Yeah, fantastic. Yes. Sri Lanka. Yeah, we've been to Colombo, we're going down to... We're going through the cultural Triangle, yeah. Up into the hill country, and then down to Gaul, and then back to Colombo to fly home.
சரி உறவுகளை, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.